இதோ பாருங்க, உங்க ரவி வந்திருக்கு. பெரியா, என்ன சமாச்சாரம்? அம்மா, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. சஞ்சீவி, என்ன சமாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா, என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றோம், எல்லாம் அவங்க மனசுக்கே தெரியும். கோமதி, ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தம்பியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மார்மேலையே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா, என்ன சொல்றீங்க? என்னால ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு எமனா வந்து நிப்பாளா? யார்? நளினியா? பின்ன என்ன அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால்ல நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறேன்னாளா? ஏன்? ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவான்? அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சிடுவா போல இருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நளினி எங்க? நளினி, நளினி, கீழே ஐயா எவனோட போராடிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? How careless of you. I just can't help it. நளினி, நீ இவ்வளவு கல்மரசுக்காரியா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. என் மகளை என் மாங்கல்யத்தை பறிச்சுடுவாளோன்னு உங்க அம்மா கதறி அழுவது உங்க காதல விழுவல. நம்ம சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த உங்க அப்பா அந்த அன்பு சில சுக்கு நூறா உடஞ்சு போயிடக்கூடாதம்மா. பெத்த தகப்பனை கொல்றதுக்காகவா உன்னை இவ்வளவு தூரம் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தது, படிக்க வச்சது? ஆமா, நான் கொலைகாரிதான். நீங்க என்ன கொலை பண்ணீங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்றேன். வாட் இஸ் திஸ்? பெரியவங்க தான் உண்மை தெரியாம என் மேல ஏதோ அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீயும் அதே கல்ல தூக்கி என் தலையில போடுறீங்க. நளினி, யோசனை பண்ணி பாருமா. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைய போல நாம ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தமே தவிர நீ வேற விதமா நினைக்கும்படியா நான் எப்போது தவறா நடந்துகிட்டு இருக்கேன். தவறே செய்யாது உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசை உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிட்டேன். நளினி, நான் சத்தியமா சொல்றேன்மா, உன்னை மனைவியா அடையணும்னு நான் எந்த காலத்திலையும் நினைச்சதே இல்லை. இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கணவனையாவது துரோகம் நினைப்பேன். காதலுக்கு கண்ணில்லேன்னு தெரியாமலா சொன்னாங்க? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி உங்க காலடியிலே கடந்த என்ன உங்க கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணின் காதல் உங்களை காந்தமா இழுத்திருக்கு. நளினி, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இந்த காதல் கிதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ஒரே லட்சியம் புற்றுநோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிறது. ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்னை விட 1000 மடங்கு அதிகமா அக்கறை காட்டினா. அதனால தான் நான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத உணர்ந்தேன். சாந்தி அவ்வளவு நல்ல ஒரு பெண் தெய்வத்துக்கு மாலையிட்ட மனிதனானே. நான் கொடுத்து வைக்காத பாதி நளினி, நான் கொடுத்து வைக்காத பாதி. என்ன விடவா? நளினி, ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி ஃபார் யூ. என்ன அறியாம நான் உனக்கு பெரிய துரோகம் நான் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு. விதி நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டு இருக்கு. என்னப்பா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க. தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட உலாத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை. உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்பாவுக்காகவாவது நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு. Impossible. Don't you understand? It's impossible. பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஒருத்தரை கணவர்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நாசமாக்க போற. அதை என்ன பார்த்துட்டு இருக்க சொல்ற? இல்ல, உங்களை கணவர்னு நினைச்ச என்ன இன்னொருத்தருக்கு மாலையிட்டு அவர் வாழையும் பாழாக்க சொல்றீங்களா? ஐயோ நளினி, அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன். என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துகிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் நடைப்பணமா உணர்த்திக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சியம் நிறைவேற நானும் உதவி செய்வேன். நான் உனக்கு பேரளவு தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ். அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலேயே நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒன்னாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.
என்னை வாழ வைத்த குடும்பம் வாழ்வதற்காகவும் என்னை வளர்த்த பெரியவரின் உயிரை காப்பதற்காகவும் என் விருப்பு வெறுப்பு இஷ்டம் இதயம் எல்லாத்தையும் புதைச்சிட்டு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? உன் இஷ்டப்படியே நடக்கிற நளினி. அத்தா, நடக்க முடியாதுன்னு நினைச்சது நடந்துடுச்சு. கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இவ்வளவு தூரம் வந்த இடத்துல தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தரை சந்திப்போம்னு நாங்க கனவுல கூட நினைக்கவே இல்லை. என் மகளை எமவாயிலிருந்து மீட்டு கொடுத்துருங்க டாக்டர். உடம்பு குணம் ஆயிடுச்சு. ஆனா ஏதோ மனோவியாதி இருக்க மாதிரி தெரியுது. உண்மைதான் டாக்டர். ரயில் விபத்துல இருந்து தப்பிச்சு நானும் சாந்தியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கடந்தோம். அப்போ அதிகாரிகள் வந்து அடையாளம் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. அம்மா, உங்க பேர் சாந்தியா? இல்லங்க. இப்போ உன்கிட்டே வந்து கேட்பாங்க. உண்மையை சொல்லாதே, செத்ததாகவே இருக்கட்டும். அம்மா, இந்த பை உங்களுடையதா பாருங்க. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு. கிடைச்சவங்களெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். அப்ப பாவம் சாந்திங்கிறதையும் இறந்தவங்க லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது. வேணுமுன்னே தன் பெயர் சாந்தி இல்லைன்னு மறைச்சு சொன்னதை கேட்டுட்டு நானே போய் என்னமோ ஆண்டவனுடைய கருணையில இந்த மட்டும் தப்பிச்சு பழச்சுக்கிட்டோம். நாம் பொழிச்சிருக்கவே கூடாது. ஏமா அப்படி சொல்றேன்? உனக்கு என்ன குறை வந்துட்டுது? நான் உன்னை ரயிலே கூட கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு. இங்கேயாவது சொல்லம்மா. என்ன ஒண்ணு கேட்காதீங்க. சரிம்மா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சும்மா இரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியாம்மா? இப்போ நான் வியாபார சம்பந்தமா சுவிட்சர்லாந்துக்கு தான் போறேன். நீ என் கூட வந்துட. வேண்டாயா? வேண்டாம். இல்லம்மா, நான் சொல்றத கேளும்மா. அந்த நாட்டுக்கு வந்தினா அந்த இயற்கையே இந்த வியாதியை குணப்படுத்திடும். நான் உன்னை மகளா நினைச்சு அழைக்கிறேன், மறுக்காதம்மா. சரி. ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியாவது செய்யறது எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தியே, ரொம்ப நன்றிம்மா. அப்படி கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் டாக்டர்? இதுக்கு என்னுடைய மருந்து மாத்திரம் காரணம் இல்ல, இயற்கையும் உதவி செய்தது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். கன்வென்ஷன் பீரியட்ல தான் ரிலாக்ஸ் ஆகாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரி டாக்டர். நான் வரட்டுமா? தேங்க்யூ டாக்டர். டோன்ட் மென்ஷன். நர்ஸ், ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் கேர்ஃபுல்லி. எஸ் டாக்டர். அப்பா, நளினி ரவி அண்ணன் கல்யாணம் அமோகமா நடந்து போச்சு. ஐயா, ராத்திரி சாப்பிடல ஒரு பொழுது. பொண்ணை கொண்டு சொல்றேன், பசிக்குது. இந்த பொண்ணு திங்கவா போற, சும்மா வரும். அண்ணா, செல்லத்துறையிட்டு நல்லா கேட்டுட்டீங்களா? அப்புறம் ஏதாவது தகராறு பண்ண போறாண்ணா? எங்க அண்ணனை பத்தி எப்பவும் குறைதான் சொல்றீங்க. அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டார் தெரியுமா? மருதாயி குழந்தை எப்படி கூட்டிட்டு போய் அப்படி கொண்டாந்து மணியில உட்கார மச்சாமார்களே, சாமியார் மச்சான், இப்போ நான் உங்ககிட்ட பச்சா மாதிரி ஆயிட்டேன். கடவுள் கிருபையில. இல்ல சார், இந்த கல்யாணம் உனக்கு பூர்ண சம்மதம் தானே? எங்க பதில் எங்க? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க நீங்க? இது பரலோகத்துல நடக்க வேண்டிய கல்யாணம். சிவபெருமான் எதிர்க்க 14 லோகத்துல இந்த மாதிரி உருவம் ஒண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளையா? எனக்கு தங்கச்சி, உன்னை கட்டி கொடுத்த இடத்துல என் பொண்ணையும் கொடுத்துட்டேன். என்னமோ வீட்டுல நான் காபி பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல. என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமா இருங்க, அவ்வளவுதான். சாமியார், ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருந்துச்சு, அது என்னையோட என்ன விட்டு கைண்டுகிட்டு ஓடுது. என்ன கல்யாண வீட்டுல என்ன அலாரி மூடு வாய வரப்ப குடு. மரியாதை ஏத்துக்க, பூச்சிக்க. ஏய்யா அவுட். வெட்டி மேல அங்க ஆங்கல் ஜந்தந்தனானே நாம ஜீவன
என் தாய் நாடு செல்வாயோ ஊருலகம் போற்ற வரும் என் உத்தமனை காண்பாயோ இன்று மனமுடித்த ஏந்திழை போல் நான் இங்கே சொந்தம் கொண்டாடுவதை சொல்லிவிட மாட்டாயோ காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா பாலம் அமைத்து இரவும் பகலும் நடத்தவா எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடத்தவா இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா இரு கை கொண்டு வணங்கவா காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா பரம்பரை நாணம் தோன்றுமா பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி வேகமறந்து சிலையாயிருந்தால் சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி அதுதான் காதல் சன்னதி காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா நளினிக்கு ஒரு வழி பிறந்து என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்று உனக்கு என்ன அபிஷேகம் பண்ணி வடமாலை சாத்துறேன் நான் வேண்டி யார் சஞ்சீவியா ஐயா ஏண்டா நேற்று ராத்திரி ராமாயணம் படிக்க வரல என்னடா கேக்குறேன் பொம்பளை மாதிரி நானி கொண்டுட்டு இருக்க டேய் என்னடா என்ன மாதிரி இருக்க ராத்திரி இற எடுத்துக்கல ஐயா போதுண்டா வேண்டாம் விட்டுடுங்க அவன் ரொம்ப வெக்கப்படுறான்
பாப்பா ரவி வா. உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். குடும்பத்துல பெரியவனுங்கிற முறையில் நான் சொல்றேன், எங்களுக்கு நீ செய்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். உன் நன்றிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை ஐயா. ரவிக்கு சிறு வயசுல இருந்த அந்த அடக்கம் ஒடுக்கம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. ஐயா எல்லாம் நம்ம நளினி தங்கச்சி அதஸ்தம் தான். அண்ணே நானும் மயிலும் பட்டணத்துக்கு வந்து ஒரு 90 நாளைக்கு இருக்கமே. இப்ப நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். எல்லாருமே மெட்ராஸ் வந்துருங்களே, நாமெல்லாம் ஒன்னாவே இருந்துடலாம். அது நல்லா இருக்காது ரவி. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதா சரி. அதுக்கு சொல்லல, நீங்க வந்தீங்கன்னா நளினிக்கு துணையாவும் ஆறுதலாவும் இருக்கும்னு நினைச்சேன். ஆமாங்க, தன்னந்தனியா பட்டணத்துல போய் எப்படி குடுத்தனம் பண்ணும். நாமும் அவங்க கூட போய் இருந்தா அவங்களுக்கு துணையாவும் இருக்கும். அதோட அவங்க சந்தோஷத்தை கண்ணால பாக்குறத தவிர நமக்கு வேற என்ன இருக்கு? சரி, சென்னைக்கு போய் ஒரு பெரிய பங்களாவை பார்த்து ஏற்பாடு பண்றேன். ஐயா நானும் போய் எங்க மாமா கிட்ட தகவலை கொடுத்துட்டு வந்துடுறேன். அரே பொன்னால் மேனியனே அரே தும் தோலை அதை கசைத்து பொன்னார் மேனியனே. மாமா மாமா, வேதாந்தம் பாடுற அளவுக்கு உனக்கு விவேகம் தனக்கு ஏறி போச்சா? ஐயோ மாமா, மாமா எனக்கு தெரியலையா? உங்க அப்பன் பேர் என்ன? சிந்தாமணி சித்த வைத்தியர் மாமா. பொய் சொல்றேன், வேற ஒரு அப்பன் பேர சொல்றேன். உம்மப்ப எங்க அப்பன் பேர் தான் சித்தாமணி சித்த வைத்தியர். நான் இல்லைங்க அப்ப. இல்ல மாமா, சிந்தாமணி. சிந்தாமணி பொம்பளையா உங்க அப்ப? சித்த வைத்தியர் மாமா. டேய் ஒப்பனைய கொன்னியா விஷம் கொடுத்து என்ன குழந்தை மாதிரி இருந்து என்னையும் கடிச்சியா? என் மாப்பிள்ள ராமதூதம் வர்றதுக்குள்ள வெளியே ஓடு. ஓடுனா ஓடு மாமா, தவிச்சுடுவேன். மாமா உன்னை அடியோட மாத்தி விட்டாங்க மாமா. மாமா இந்த பாரு, மாமனார் வசியலேயத்தை கொடுத்து உன்னை கெடுத்து விட்டாங்க. இந்த பாரு மாமா, மாமா சர்வ வசிய முடிவிலேயத்தை சாப்பிடு. நீ பழைய பிச்சுவா வச்சு கலாக்கட்ட கருவாம்பூரியா மாமா. சாப்பிடு மாமா, மாமா மாமா சாப்பிடு மாமா, சாப்பிடு. எதை சாப்பிட்டா என்ன நான் என்ன செத்து போடுவேன் அடிக்கிறியா? என் அப்பன் பரமசிவன் இருக்கான விஷத்தை சும்மா காபி சாப்பிடுற வாங்கி சாப்பிட்டான், செத்து போட்டாதா? அவனும் இருக்கிறான், நானும் இருப்பேன். இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம். இப்ப என்ன ஒண்ணு செய்யலையா பாத்தியா? ஒண்ணும் செய்யலையா? ஒண்ணும் செய்யலையா மாமா? என்ன செய்யல? இப்ப ஏதாவது செய்யலாம் மாமா? இருமா அம்மா, என்னது இவ்வளவு மருந்தை தின்னுபிட்டு இப்படி சாஞ்சிட்டார? மருந்து வேலை செய்யலையா? வசியத்துக்கு முடிவுக்கு உள்ள சண்டை நடக்குது. வசிய சாவுது. ஏ சஞ்சீவி, இந்த தேவாங்க கிட்ட அவன் வேலை நடக்கும். மாமா அதை மாத்தி அனுப்புறேன் பாரு. மாமா மாறிட்டாரு, மாமா மாறிட்டாரு. பழைய புத்தி வந்துருச்சு மாமாவுக்கு. மாமா கொடுக்குறேன், பிச்சுவா கொடுக்குறேன். மாமா மாறிட்டாரு. மாமா எனக்கு விபூதி போட்டவன் யார் போட்டவன்? இது வரைக்கும் நான் விபூதி புசந்திலே எவன் பூசுறான்? சொல்லு, கொள்ளுடுவேன். வாங்கலடா தெரியல மாமா. சிறுதாமணி வைத்தியர் கொடுக்கல. மாமா இப்ப தாவ சிஸ்டர் கிட்ட பிரம்ம ரிஷி பட்ட வாங்கின மாதிரி இருக்கு மாமா. மாமா நீ லேகியத்தை சாப்பிட்டு புத்தி மாறி உன் கண்ணு போல இந்த பொண்ணை கொண்டு போய் இந்த குரங்கு பயலுக்கு கட்டிவிட்ட மாமா. மாமா வலது கால எடுத்து வச்சுருவான். நானும் வலது கால வச்சே வர்றேன். அப்பா அம்மா சொன்னா கேட்கிறாளா? குருத வண்டி வைக்கிறேன்னா குதிச்சான், மோட்டக்கார் வைக்கிறேன்னா முறைச்சான்.
ஏறு நட போட்டு வந்தது பொறுப்பாரம் பொறிஞ்சு போச்சு. என்ன மாமா என்ன நிக்கிற? மருமகன் வந்திருக்க, மரியாதை குடு. கோழி அடிக்க சொல்லு, வெந்நீர் போட சொல்லு, எல்லாம் தயார். மயிலு பாத்தியா அவருடைய மரியாதை? வாமா, பெட்டியில சாமான்லாம் எடுக்கலாவா? என்ன வீடிய விட்டுருந்தியே? ஓ, மருமகன் வந்திருக்கேன்னு மதிப்புக்கு குடிக்கிறியா? குடி குடி. லேக்கா, எங்கடா புது தலைவாணி, பட்டு பாய் கீயெல்லாம் எல்லாம் தயாரா இருக்குங்க. பால் பழமெல்லாம் இருக்கா? இருக்கு. மரியாதையா நடத்துங்க. எங்க ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு. வரிசையெல்லாம் கரெக்டா கொடுக்கலன்னா நான் ஏந்திரிச்சு போயிடுவோம். பொண்ணு வேணாம். அப்படிலாம் போகப்படா. மாமா, ராத்திரி மணி 11:30 இருக்கு மாமா. ஐயாலாம் அசந்துட்டார். அதுக்கு மேல ஒரு புது உணர்ச்சியான ஒரு வழி. முட்டிக்கு முட்டி புடைச்ச. உன்னுடைய வல்லமைய கொஞ்சம் காட்ட, காலை உருட்ட. லேக்கா, அதிர்ச்சி அடையாதரா. மாமனாருக்கு மருமகனுக்கு உள்ள பரஸ்பரத்தை பங்கு போட்டுக்கிறோம். மாமா பொறடியில மாமா லேகியம் கை விட்டுடுச்சு. நம்ம வருவனா? கத்தா கடப்பா, இது உடம்பா? தெரியாதடா, புரியாதடா. நல்லா இருக்கியா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இப்படி அடிப்பாங்க? இவனா மாப்பிள்ளையா? எல்லாம் அந்த சாமியார் பையன் செஞ்ச வேலை இது. இருக்கட்டுமே, நடந்தது நடந்து போச்சு. யாராருக்கு பாலும் பழம் கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கா, அதுபடிதான் நடக்கும். கொள்ளு கொடுப்பனை மாத்த முடியுமா? பாலும் பழம் கொடுக்கிற மூஞ்ச அடியுது. பாலும் பழம் கொடுக்கிற மூஞ்ச எனக்கு சட்டம் தெரியுது. இப்ப என் மகளை அழைச்சு போய் கோர்ட்ல நிறுத்தி ஜட்ஜு கிட்ட காமிச்சு டைவர்ஸ் பண்ண சொல்லி அந்த தாலி அறுத்து இந்த குரங்கு கழுத்துல கட்டுறேன். நடக்கிறப்ப குரங்கோ சிறங்க அவர்தான் எனக்கு புருஷன். நீங்க வாங்க போலாம். அப்படி சொல்லுமா? வா போலாம். இந்த மனுஷன் மூஞ்சிலே முடிக்க கூடாது. நீ எங்கடி போற? என் மகளோட போறேன். இந்த பாரு, நீ திரும்பி வந்தாதான். இல்ல, நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன். நீயும் தேவாங்கோ கட்டிக்கிட்டு அழுங்க. தேவாங்க கட்டிக்கிட்டு அழுங்க. அவளுக்கு வர மாட்டியா? ஐயா, எங்க ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டர். அவங்கதான் என்ன வளர்த்தவங்க. வணக்கம். அவங்க வீட்டுக்கு பெரியவங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நான் தான் சஞ்சீவி, இந்த வீட்டுக்கு ஆளினால். போய் காசு காஃபி. டாக்டர் ரவி உங்களை பத்தி எங்க கிட்ட பேசாத நாளே கிடையாது. உங்களை எல்லோரையும் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை பத்தி ரவி அடிக்கடி வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா உங்களை மாதிரி பெரியவங்க ஸ்நேகிதம் கிடைச்சது அவனுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இல்லைங்க, அது எங்க அதிர்ஷ்டம். இப்படி ஒரு மேதையை நீங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு தந்ததை பத்தி நாங்க பெருமைப்படுறோம். அது முருகன் விருப்பம். உலகமே எதிர்பார்க்கிற டாக்டர் ரவியின் ஆராய்ச்சி பாதியோட நின்னு போற அளவுக்கு அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த கல்யாணம் செய்து வச்சது மூலமா நீங்க போக்கிட்டீங்க. வேர் இஸ் மிஸ்ஸஸ் ரவி? இத கூப்பிடுறேன். கோமதி, நளினியை கூட்டிட்டு வா. நளினி, எங்க சூப்பரண்டர். Glad to meet you. The pleasure is mine. இந்த வரேன். ஐயா, உங்க மகளை பார்த்த உடனே என் மனசு நிறைஞ்சு போச்சு. நளினியும் சாந்தி போலவே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா. அம்மா நளினி, சாந்தி ஒரு தியாக தெய்வம். தன் புருஷனுடைய லட்சியம் நிறைவேறத்துக்காக தன்னையே தியாகம் செய்துகிட்டான். பண்பும் படிப்பும் நிறைஞ்ச நீயும் ரவிக்கு வாழ்விலேயும் தொழிலையும் பேருதவியாக இருப்பேன்னு நம்புறேம்மா. Yes, doctor. I'll try my best. That's fine. டாக்டர், ரவிக்காக நாங்க எதுவும் செய்ய தயாரா இருக்கோம். ரவியோட நளினியும் கூட இருந்து அவனுடைய ஆராய்ச்சிக்கு உதவி செய்யறதுக்காக நான் அவனுக்கு வீட்டிலேயே லெபரட்டரி வச்சு கொடுக்க போறேன். அப்படிங்களா? பாராட்ட வேண்டிய விஷயம். சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. இது
இந்த பிளட்டுக்கு இது மேட்சே ஆகாது. நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற? பேசாம கீழே போ, நான் பாத்துட்டேன். என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் போன்னு தானே சொல்றீங்க. நானும் உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கணும் தானே முயற்சி பண்றேன். இத பாருங்க. அவனுக்கு சொல்லல, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. பேசாம போ. நான் என்ன உங்க சாந்தி மாதிரி நர்ஸ் வேலைக்கா படிச்சிருக்கேன்? சாந்தி, ஐ அம் டெரிபிளி சாரி. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நளினி, உங்க அப்பாவும் பெரியப்பாவும் எனக்கு இந்த லெபரட்டரி வச்சு கொடுத்து என் வாழ்க்கையிலேயே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிட்டாங்க. போதும், இந்த ஆராய்ச்சியை தவிர வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு? வேற எந்தவித நினைப்பும் இல்லாம இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். சாந்தியினுடைய கனவை நனவாக்கணும். இந்த ஆராய்ச்சிக்காக அவ தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நளினி, 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 உட்காருமா, உட்கார். அடடா, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிற மகளே. இந்த விஷயத்தை நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டியே. இது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இங்க அழைச்சிக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். ஏதோ ஆண்டவன் தான் உன்னை குணப்படுத்தி இந்த 2 பேரையும் பிரிச்ச பாவத்திலிருந்து என்ன காப்பாத்திருக்கிறார். பாவம், உன் புருஷன் நீ இல்லாம இங்க தனியா என்ன கஷ்டப்படுறாரோ. ஆமாயா, அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இனிமே அவரை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு உடனே என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க. இப்பவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறம்மா. முடியாது. இவ்வளவு நாளும் நீங்க வரலைனாலும் பரவாயில்லை, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நளினி, எனக்கு எதுக்காக சர்க்கஸ் எக்ஸிபிஷன்? நீ போயிட்டு வா. நான் ஒண்ணு எனக்காக உங்களை கூப்பிடல, அந்த பாக்கியம் தான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இப்ப ஆராய்ச்சி தான் முக்கியம். நான் எங்கேயும் வெளியே வரப்போறது. நீங்க வராம நானும் இங்க இருந்து போறதில்லை. நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துலதான் பெரியப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். பெரியவா? ஆமா, உங்களை ஒரு பெரிய மகாத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரே, அவரேதான். இப்ப நீங்க வரலன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நான் தான் உங்க முகத்துல முழிக்க முடியாது. ஒரே பேச்சு, நீங்க வர்றீங்களா இல்லையா? You are still a kid. Well, come.